ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவே முக்கியமான ஆன்மீக ஜோதிட மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் பயங்கரமான ஒரு நாளானது வருது. அந்த நாள் என்னைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருடைய 30ஆம் தேதி 2025. ஸோ அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஸ்வாச ஆண்டுடைய மார்கழியுடைய 15ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு வளர்பிறையில் ஏகாதேசியானது பரணி நட்சத்திரத்தில் வருகிறது. இந்த நாள் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாளில் சகல விஷ்ணு ஆலயங்கள்லேயும் சொர்க்கவாசல் திறப்பு விழா பயங்கரமாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலில் முக்கந்தி சேவை என்ற உற்சவம் நடைபெறும். அதே போல் சகல விஷ்ணு ஆலயங்களில் ராப்பத்து உற்சவமானது ஆரம்பமாகும். ஸோ இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நாள் தான் வரக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதி. இந்த வைகுண்ட ஏகாதேசியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அமைப்பு காரணமாக ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதேசியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏகாதேசியுடைய பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை இந்த வைகுண்ட ஏகாதேசியில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கிஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் புதன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆண்டுடைய கடைசியாக வைகுண்ட ஏகாதேசியில் கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ ஷேர் பண்ணுறேன். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பார்க்க சாது போல் இருந்தாலும் திடீர் கோபத்தோடு எதிலும் வேக காட்டக்கூடிய விருச்சக ராசினருக்கு இந்த மாத ஏகாதேசிக்கு பிறகு எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அகலப்போகுது. எல்லா வகையிலையும் நலன்கள் உங்களுக்கு உண்டாகும். விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி செய்கிறது தேவை. அப்போதான் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். பயணம் செய்கிறதன் மூலிமா லாபம் கிடைக்க பெறுவது உறுதியாக உங்களுக்கு இருக்குது. புதிய நபர்கள் வகையில் நட்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் வாகனம் மூலம் நல்ல லாபமானது வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பல விதத்தில் புகழ் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் ஏற்பட போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா போட்டிகள் உங்களுக்கு விலக போகுது. பழைய பாக்கிகள் எல்லாமே ஈஸியாக வசூலாகும். வியாபார விரிவாக்க செய்ய தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஏகாதேசிக்கு பிறகு நிலுவையில் இருந்த பணம் சேரும். மேல் அதிகாரிகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். மெயினாக நிலம், வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். சுவையான உணவானது கிடைக்கும். மனபலம் மெயினாக கூடும். அந்த மனபலம் கூடுவதற்கேற்ப தெம்பா செயல்படுவது ரொம்ப முக்கியம். அப்புறம் பெண்களுக்கு புதிய நபர்கள் மூலிமா அறிமுகமானது அவர்களால் உதவியும் கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கை தேவை.
பயணம் செல்ல வேண்டியது இருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணமும் அதன் மூலம் அலைச்சலும் உண்டாகும். காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கலாம். அதனால தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிக்கு வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகன தொடர்பான செலவுகள் ஏற்படும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு போட்டிகளானது விலகும். பாடங்களில் கவனம் செலுத்தணும். சக மாணவர்கள் நல்ல அக்கறையானது காட்டணும். இந்த ஏகாதசிக்கு பிறகு அப்படியெல்லாம் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் ஓரளவு நல்ல முன்னேற்றம் கல்வியில் காணலாம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த ஏகாதசியிலேருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது விஷாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஏகாதசியிலிருந்து ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபமானது பெருகும். வியாபாரிகள் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் உங்களுக்கு நீங்கும். அப்புறம் அனுஷமில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏகாதசியிலிருந்து நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிகளுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேல அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஏகாதசியிலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீங்க. பிள்ளைகள் பாராட்டு பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதிரி இருக்கு. இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வாங்க. இந்த மாதிரி நிறைய உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிசயம் நடக்கும். விருச்சக ராசிக்காரங்க, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய விரத மகிமையை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற. விரத மகிமையை பற்றி தெரியாத விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் விரத மகிமையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 20 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடமும் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதமே வைகுண்ட ஏகாதசிக்கான வைபவம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுந்த ஏகாதசி மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசியில் நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி மார்கழி நடுப்பகுதியில் வந்திருக்கு. ஸ்ரீரங்க கோயிலில் இது தொடர்ந்து தைத்தேர் திருவிழா தை மாத புனர்பூச நாளில் ஓட விடப்படும். அதற்கான ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. இந்த வைகுந்த ஏகாதசி ஒரு மாதம் முன்னதாகவே சூப்பராக விழாவானது நடைபெற்றுருக்கு. இது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதசியை தான் வைகுந்த ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏகாதசி என்ற சொல்லுக்கு 11ஆம் தினம் என்று பொருள். ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5, மனம் இதெல்லாம் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பது தான் ஏகாதசி விரதம். உடலளவும் உள்ளத்தளவும் பெருமாளோடு ஒன்றிருப்பது தான் இந்த நாளுடைய சிறப்பு. இப்பேற்பட்ட ஏகாதசி அன்னைக்கு சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. ஏகாதசி திதி அன்னைக்கு இந்த நாளில் உங்கள் தாய் தந்தையருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்னைக்கு நடத்தாமல் மறுநாள் துவாதசி அன்று நடத்த வேண்டும். அன்று கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது. கூடுமான வரை கோவில்களில் நீங்கள் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்களுக்கு கொடுக்கலாம். ஏகாதசி அன்னைக்கு உண்ணாமை இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது நரகத்திற்கு கீழான நரகத்திற்கு செல்ற மாதிரி இருக்கு. இந்த நாளில் துளசி இலையை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளை பறித்து வைத்து விட வேண்டும். இந்த நாளில் பறித்தா அது பாவத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் இதுதான். அதே போல் இந்த ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பானது அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும் நடைபெறும். அதை போய் பார்க்கறது, அதன் வழியாக பெருமாளை தரிசனம் பண்ணுறது உங்கள் பாவங்களை நீங்கள் செய்யும். அதனால் இந்த விஷயத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்யணும். அதாவது கோவிலுக்கு போகணும். இதுதான் ஏகாதசியுடைய மகிமை.
ஸோ ஏகாதேசியுடைய மகிமையையும் பார்த்துட்டோம், ஏகாதேசியுடைய பலன்களையும் பார்த்துட்டோம். இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.